ஓம் காலஸ்வரூபாய நமக. மெடிடேஷன் அப்படிங்கிறது இப்போ நிறைய யூடியூப் வீடியோஸாக பார்க்குறீங்க, மூவியில் வருது, நிறைய கேள்விப்படுறீங்க. பட் இது வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டிவாக நிறைய பேர் எடுத்துக்கிறீங்க. ஏன்னா மெடிடேஷனுக்கு நான் காலையில் 4:30 மணிக்கு எந்திரிக்கணும், எனக்கான டைம் ஒதுக்கணும், அதுக்கு எனக்கு டைமே கிடையாது, ஏன்னா நான் ஒர்க்குக்கு போகிறேன், அந்த மாதிரி பிஸ்னஸில் இருக்கேன்ட்டு நிறைய கன்ஃபியூஷன். நான் ஈஸியாக சொல்கிறேன். மெடிடேஷன் அப்படிங்கிறது மனநிலையை ஒருநிலைப்படுத்துறது. உங்களோட ஆத்மாவும் மனதுக்கும் வந்து முதல்ல அந்த டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களோட ஆத்மா, அந்த சோல் எனர்ஜி அப்படிங்கிறது 2 புருவத்துக்கு மத்தியில் இருக்குது, ரைட்டுங்களா? இங்கே வந்து ஒரு வகையான ஒரு ப்ரெஷர். இந்த சோல் நிறைய பேத்துக்கு ஒரு கன்ஃபியூஷன் என்னென்னா, நம்மளோட உயிர் வந்துட்டு இதயத்தில் இருக்குது அப்படிங்கிறது. அந்த மாதிரி கன்ஃபியூஷனே வேணாம். நம்ம சோல் அப்படிங்கிறது இங்கேருந்து எடுத்தோம்னா நேர் பகுதியில் பின் மண்டையில் வந்து தான் நம்மளோட சோல் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அந்த இடத்துல ஒரு அழுத்தம் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஆற்றல் சக்தி வந்து எங்கே பெருகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தொப்புள் குடியிலேருந்து தான் பெருக்கம் ஏற்படுது. அது எல்லாத்துக்கும் தெரியும். நம்மளோட வந்து ஒரு குழந்தை எங்கேருந்து வருது அப்படின்னா அந்த வயிற்றுலேருந்து வருது. இப்போ இந்த 2 இடத்துலையும் ஒரு ப்ரெஷர் நீங்கள் கொடுத்து எந்த டைம் உங்களுக்கு பாசிபிளோ அந்த டைமில் உங்களுக்கு என்ன சப்கான்ஷியஸ் உங்கள் உள்ளுக்குள்ளே என்ன ஓட்டங்கள் போகுது, பாசிட்டிவான சப்ஜெக்டாக அது இருக்கணும். அந்த விஷயத்தை ஒருநிலைப்படுத்தி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் உட்காந்து கண்ணை மூடி நீங்கள் தியானம் அப்படிங்கிற அந்த பேரில் இங்கே ஒரு அழுத்தமும் கொடுத்து செஞ்சாலே போதும். இது பொதுவாக வந்து எம்டி ஸ்டொமக்கில் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஹெவினஸ் எதுவும் இருக்காது. சயின்டிஃபிக்காக பார்க்கும்போது நம்மளோட ஆர்கன்ஸ் வந்து காலையில் 4 to 6 வந்துட்டு இயக்கம் அப்போ தான் தொடங்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த டைமில் எல்லாமே இயக்கப்படும். ஸோ இதோட உடல் இயக்கத்துக்கு மெயினாக இந்த உயிர் சக்திங்கிற இந்த இடத்துல, அதான் ஓம் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து காற்று வெளில போகுது. ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு அழுத்தம் கொடுத்து அடுத்த வார்த்தைகளாக சொல்லணும். ஓம் ஸ்ட்ரீம், அதாவது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி, இந்த 2 விஷயங்களும் சேர்ந்தால் தான் இந்த உடல் இயக்கப்படும் உங்களுக்கு. ஸோ தினசரி உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அந்த டைமில் நீங்கள் உட்காந்து ஓம்காரமும் ஸ்ரீம்காரமும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா எந்த நோயும் உங்களுக்கு உடலில் பாதிக்காது. ஒரு மனம் வந்து உங்களுக்கு ஒரு நிதானமான ஒரு இதில் ஒரு சூழ்நிலைகளில் போகும். சர்வ வளம், வாழ்க நலம்.